கிங்காங் அவர்களுடைய மகள் திருமணம் நல்லபடியாக முடிஞ்சுது. அதுக்காக நண்பர்களுக்கெல்லாம் ட்ரீட் வச்சார். நம்ம வீட்டு கல்யாணம் அந்த கேட்ரிங்லேருந்து தான் சாப்பாடெலாம் கொடுத்தாங்க. நம்ம வீட்டு கல்யாணம் அப்படின்னு பேர் வைத்ததுக்கு ஒரு அர்த்தம் இருக்குது. இந்த சாப்பாடு சாப்பிட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். சாப்பாடெல்லாம் தடபுடலாக இருந்துச்சு. A1 இந்த மாதிரி கண்டென்ட்டை ஓசிலே வாங்கிட்டு போயிடுறது. அப்புறம் கூல் சுரேஷ் எப்படி வீட்டு வாடகை கட்டுவான், எப்படி கரண்ட் பில்லு கட்டுவான். ஏவா இங்கே வாப்பா, விருந்து வைக்கிறேன்னு சொல்லிட்டு அவ்வளோண்டு சோறை போட்டு பொரியல் கேட்டேன், பொரியல் இல்லை. கேட்டாக்க 5 பேருக்கு தாங்க எடுத்துகிட்டு வந்துருக்கேன் அப்படின்றாங்க. 5 பேர் யாருன்னு கேட்டாக்க கிங்காங்கு, அவர் மருமகன், மக, இன்னொரு மக, அவங்க பையனா. நம்ம வீட்டு கல்யாண சாப்பாடு A1பா. அதான் வெளியில் வந்து கவனிக்கிறேன்னார்ல. இல்லை உண்மையிலேயே நம்ம வீட்டு கல்யாணம் அந்த கேட்ரிங்கில் சாப்பிட்டது ரொம்ப சூப்பராக இருக்குது. நான் அடுத்து ஒரு கல்யாணம் ஒன்று பண்ணலான்னு இருக்கேன். அந்த கல்யாணத்துக்கு எனக்கு தான்ப்பா. கிங்காங் அவர்கள் ரொம்ப 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 கொடுத்து வைத்தவர். இது வந்து வரலாற்றில் எழுதி வைக்க வேண்டியது. ஏன்னா இன்னைக்கு தமிழக முதலமைச்சராக இருக்கக்கூடிய மு.க. ஸ்டாலின் ஐயா அவர்கள் ஒரு சாதாரண ஒரு போயிட்டாரா, எதுக்கு என்ன எழுதி இவர் ஃப்ரேமில் வரலையா? ஸோ இந்த நம்ம வீட்டு கல்யாணம் கேட்ரிங்க்கு மனமார்ந்த வாழ்த்துக்கள்.